விஸ்வம் சக்தி அணுவணுவா சித்திரவதை பண்ணானா சொல்றீங்க? அது மாத்திரம் இல்ல, இங்க வந்து சக்தியை கதறா எடுத்துட்டு போயிருக்கான். மிஸ்டர் ரகுராமன் சீரியஸான கண்டிஷன்ல இருக்கிறதுக்கும் அவன் தான் காரணம். அவர் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு, அதுக்காக தான் போன் பண்ணேன். வாங்க. சார், முரளி வந்திருக்கேன். முரளி என்ன மன்னிச்சிருப்பா. அநியாயமா உன்னையும் சக்தியும் பிரிச்ச பாவத்தை செஞ்சுட்டேன். லாயர் அவங்கிட்ட தோத்துட்டேன். பட் ஃபாதர் அவங்கிட்ட ஒண்ணு கேட்கலாமாப்பா? என்ன சார்? என் பொண்ணை அனாதையா விட்டுட்டு போறேன்பா. அந்த கொலைகாரன்ட்ட இருந்து நீதான் Fantastic. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்களோட 2வது கல்யாணம். எங்க முதல் கல்யாணத்தை வீட்டுல நிச்சயம் பண்ணாங்க. இந்த 2வது கல்யாணத்தை கோர்ட்ல நிச்சயம் பண்ணிருக்காங்க. எங்க முதல் கல்யாணத்துக்கும் நான் ஒரு பார்ட்டி கொடுத்தேன். அதான் இந்த 2வது கல்யாணத்துக்கும் நான் ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணினேன். This is not only a party but a speciality. என்னடா ஸ்பெஷாலிட்டி? என்னோட அழகான இந்த புது மனைவி தன் கையாலேயே உங்களுக்கு எல்லாம் ட்ரிங்க்ஸ் பரிமாற போறா. சக்தி, ப்ளீஸ். என்னங்க அழகான மனைவின்னு சொன்னனே, மறந்துட்டியா டார்லிங்? நீங்க என்னங்க சொல்றீங்க? எனக்கு புரியல. உன் அழகு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு புரியணும்னு சொல்றேன் சக்தி. அதுக்கு துணி இல்லாம ட்ரிங்க்ஸ் பரிமாறும். No. No. ஏண்டி அப்பனோட தப்பிச்ச உடனே எனக்கு எதிராக கேஸ் போட்டேன். ஏன் அந்தரங்கத்தை அம்பலப்படுத்தினேன். இப்போ உன் அந்தரங்கத்தை அம்பலப்படுத்தாம நான் விடவே மாட்டேன். No. Come on, Viswam. Come on. வேண்டாங்க, என்ன விட்டுடுங்க. ஒண்ணு நீ இன்னைக்கு நிர்வாணம், இல்ல நீ நிர்மூலம். என்ன நீங்க தனியா என்ன சித்திரவதை வேணாலும் பண்ணிக்கங்க. ஆனா என் மானத்தை மட்டும் நீங்களே வேலை பேசுறாதீங்க. தனியாதான் இருக்கும் சக்தி. Come on, Viswam. வீட்டு வேலைக்காரங்களை எல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டேன். புருஷன் சொல்றத கேளுமா? வேண்டாங்க, என்ன விட்டுடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கமா, எங்களை கஷ்டப்படுத்தாங்க.
கவலைப்படாத முரளி, அடுத்த ஷோ உனக்குத்தான். அங்கே நடி பார்வை. இதுக்கு மதிப்பு தராதவன் இருந்தா என்ன, செத்தா என்ன? சக்தி, உண்மையிலேயே நீ சக்தி தான். என் மானத்தை காப்பாத்துச்சே உங்க அன்புதான் எனக்கு சக்தியே. இந்த வழக்கில் சக்தி தனது கணவர் விஸ்வத்தை கொலை செய்திருக்கிறார் என்பது தெளிவாக ஊர்ஜிதமாயிருக்கிறது. எனவே குற்றம் சாட்டப்பட்ட சக்தியின் வயது கருதியும் அவரால் நிரூபிக்கப்பட முடியாத சூழ்நிலைகளை கருதியும் அவருக்கு இந்த கொலை வழக்கில் 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். வா சக்தி. எங்க போயிட்டு இருக்க முரளி? நீதான் அந்த முடிவெடுக்கணும் சக்தி. ஒரு தடவை முடிவெடுத்தேன், உங்களை தவற நினைச்சு என் வாழ்க்கை திசை மாறி போச்சு. இப்ப முடிவெடுக்கிறேன், உங்க அன்பு பெருசா நினைச்சு. நீங்க தான் முடிவு சொல்லணும் முரளி.